சேலம் மாவட்டம் சங்ககிரியில் அதிமுக சார்பில் கட்சியிலான அந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வித்யாலயம் பகுதியில் மது போதையில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த கார் பள்ளிக்குள் புகுந்த விபத்தில் மாணவர் உட்பட 2 படுகாயங்கள் அடைந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கதிர்வேலிடம் கேட்கலாம். கதிர்வேல், இந்த விபத்து எப்பொழுது நடந்தது? இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்து முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், திருப்பூர் பல்லடம் பாரதி நகர் பகுதியில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் சுமார் 450க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியின் ஆண்டு விழாவானது நாளைய தினம் நடைபெறுவதை முன்னிட்டு இன்று பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவியர்கள் கலை நிகழ்ச்சிகளுக்கான ஒத்திகை பார்த்து வந்துள்ளனர். அப்போது திருப்பூர் முருகம்பாளையம் பகுதியில் இருந்து வித்யாலயம் நோக்கி வந்த மாருதி 800 கார் திடீரென வேகமாக புகுந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளி புகுந்து விபத்தை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் ஆண்டு விழாவிற்காக ஒத்திகை பார்த்து கொண்டிருந்த மாணவர்களில் 2 பேர் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 2 காயமடைந்தனர். உடனடியாக ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த விபத்தை பார்த்து காயமடைந்த மாணவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்து சென்றனர். தொடர்ந்து காருக்குள் ஓட்டுநர் மற்றும் உடன் இருந்த 3 பேரில் 2 பேர் தப்பி ஓடிய நிலையில் ஓட்டுநருடன் இருந்தவர் மது போதையில் இருந்ததன் காரணமாக அப்பகுதி பொதுமக்கள் அவர் மதுபோதையில் இருந்த நபரை பிடித்து தர்மாடி கொடுத்து உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவம் அறிந்து வந்த காவல்துறையினர் மதுபோதையில் இருந்த நபர் மற்றும் ஓட்டுநரை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ள நிலையில் காயமடைந்த மாணவர்களை சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர். அப்பகுதியில் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி அதிவேகத்தில் வந்த கார் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்து விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காயமடைந்த 2 மாணவர்களுக்கும் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோகன், இந்த விபத்து குறித்த முழுமையான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி கதிர்வேல்.